ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது, நம்ம வாராகி பூஜையோட சில விசேஷமான காலம் இது. அது எப்படி விசேஷமான காலம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, குரோதியாண்டோட தை மாதம் தேய்பிறை பஞ்சமி சனிக்கிழமை கூடி வரும் ஒரு வேலை அது. அந்த பஞ்சமி எவ்ரி பஞ்சமியும் வாராகி அம்மனுக்கு ரொம்ப ஒரு உகந்தது தான். பட் இந்த வாட்டி இந்த பஞ்சமியானது திரிதினமாக இருக்குது. அதாவது பஞ்சமியே அன்று மிகவும் வலிமையான ஒரு அந்த காலம்சத்தில் பஞ்சமியே அதிசிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அது. அப்போ அந்த பஞ்சமியை முறையாக நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்குரிய பலன்கள் உண்டு. அதில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த சனிக்கிழமை பொதுவாகவே நிறைய பேர் யோசிக்கலாம், அம்பாள் பூஜைன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தானேப்பா, இது சனிக்கிழமை தானே இருக்குது அப்படின்ட்டு. இந்த வாராகி வராக சுவாமி இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, கவுள கரணம் அப்படின்ட்டு ஒரு கரணம் உண்டு. இந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, பவபால கவுளம் அப்படின்ட்டு 11 கரணங்களில் கவுள கரணத்தோட அதிபதி தெய்வங்கள் ஒன்று. அந்த கரணத்தோட அதிபதி கிரகாதிபதி யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவர் சனீஸ்வரர். ஸோ அப்போ சனிக்கிழமை அன்று பார்த்துட்டிங்கன்னா அந்த கவுளக்கரணமும் இருக்கும். உங்களுக்கு கவுளக்கரணம் இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். சனிக்கிழமை பஞ்சமி எல்லாம் கூடிய ஒரு வேலையில். அப்போது நீங்கள் வராக சுவாமி பூஜை பண்ணுறது ரொம்ப உத்தமம். பட் வராகிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பஞ்சமி அது அன்னைக்கு ஒன்று. இன்னொரு விஷயமும் ஒன்று உண்டு. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் பூரம் திருநக்ஷத்திரம் இருக்கும். இந்த பூரம் திருநக்ஷத்திரத்தோட அதிபதியே தேவி பார்வதி தான். ஸோ அப்போது இந்த அம்பாள் வராகி அம்பாளுக்கு பூஜைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான நாளாக விசேஷமான நாளாக இது இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்த வராகியை வச்சு இந்த நிறைய என்னென்ன குறி சொல்கிறது அப்படிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு வச்சிங்களேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, இந்த வாராகி மிகப்பெரிய ரக்ஷையை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான தேவி. நம்ம நித்தியபடியே அவளோட சில மந்திரங்கள், காயத்ரிகள், துதிகள், ஸ்லோகங்கள் எதையாவது ஒன்று நிச்சயமாக சொல்லலாம். குறிப்பாக இப்போ ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. இப்போ அட் ப்ரெசன்ட் நம்மளோட பூமி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில். அது ஏன் அப்படிலாம் சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பங்குனி சம்திங் அது அந்த நேரத்தில் ஒரு சில கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்காது. அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ரக்ஷை நமக்கு தேவைப்படுது. அந்த ரக்ஷையை கொடுக்கக்கூடிய தெய்வங்களில் ரொம்ப முக்கியமானவங்க வராக சுவாமி, வராகி அண்டு இந்த வேல் சம்பந்தப்பட்ட பூஜைகள் தான். அப்போது இந்த மாதிரி காலங்கள் வரச்சே, இந்த சனிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி பூரம் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி வாராகியை பூஜை பண்ணி வச்சுக்கிறது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு எதுவுமே தெரியாதப்பா வாராகியை பற்றி அப்படி யோசிக்காதீங்க. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள். அம்பால மனசில் தியானம் பண்ணி சொன்னால் போதும். வேறு ஒன்றையும் கிடையாது. சப்த மாதர்கள் கண்டிப்பாக கோயில்களில் இருப்பாங்க. நிறைய கோயில்களில் அங்கே சப்த மாதர்களில் ஒருத்தியாக இந்த தேவி நிச்சயமாக இருப்பாங்க. 5வது தேவியாக இருப்பா வாராகி. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப முயற்சி நிச்சயமாக பண்ணுங்கள். ஏன்னா மிகப்பெரிய பாதுகாப்பு ரக்ஷை நமக்கு தேவை. அதுவும் ஸ்திரவாரன்றதே ஒரு மிகப்பெரிய ரக்ஷையை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது. அதில் தேய்பிறை பஞ்சமி கூடி பூரம் திருநக்ஷத்திரம் கூடி கவுள கரணமும் கூடி வரும் வேலை ரொம்ப அபூர்வம். அதுலேயும் பார்த்துட்டீங்கன்னா கீழ்நோக்கு நாள். அன்றைக்கி நாள் கீழ்நோக்கு நாள். அந்த கீழ்நோக்கு நாளில் தான் இந்த வாராகர் சுவாமி, வராகி இவங்களெல்லாம் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக எங்கேனும் இந்த வராகங்கள் இருக்கு இல்லையா, பன்றி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு வருவாதியார் பொதுவாகவே. அந்த வராகங்கள் எங்கேனும் இருப்பின் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உணவுகள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த வராகங்களுக்கு பொதுவாகவே உணவு கொடுப்பதோட தாத்பரியம் என்ன அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய தொற்று வியாதிகள் வராது அப்படின்றார் வாதியார். இப்போல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, எங்கேயாவது எந்த நாட்டில் ஏதாவது ஒரு நோய் வந்தால் உடனே எல்லா வேர்ல்டு வைடு எல்லாருமே பயப்படுறோம் இல்லையா. அது காரணம் என்னென்னா, இம்மிடியேட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது.
ஸோ அந்த மாதிரி தொற்று வியாதிகள் பரவாமல் இருப்பதற்கு இந்த வராகங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உணவு கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்றார் வாத்தியார். அதையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வீட்டில் ஓரளவுக்கு வராக படமோ வராகியோட படமோ அண்டு நம்ம சிலை ஏதேனும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறவாங்களா இருப்பின் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, கையில் வந்து இந்த தர்பையால் ஆன பவித்திரம் அணிந்துண்டு 2 பிரி பவித்திரம் இருந்தால் கூட ஓகே, இல்லை 5 பிரி இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி ஒரு பவித்திரம் போட்டுண்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சீக்கிரமாக அவளோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. விளக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலுமிச்சை அந்த தோலில் அந்த எலுமிச்சை தோல் இருக்கு இல்லையா, அதில் துர்க்கைக்கு விளக்கு போடுவீங்க பாருங்கள். அந்த மாதிரி அந்த எலுமிச்சை தோலில் ஏதேனும் வீட்டில் துஷ்ட சக்திகள்லாம் இருக்குது, ஏதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் வேப்பெண்ணெயை ஏதேனும் ஒரு நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் அண்டு ஒரு விளக்கெண்ணெய் சம்திங் ஏதாவது 2 எண்ணெயாக இருக்கக்கூடாது, ஒரு 3ஆக இருந்தால் உத்தமம். கொஞ்சம் வேப்பெண்ணெய் சேர்த்து ஒரு தீபம் போடலாம். அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவளோட அனுகிரகம் கிடச்சா போதும் அப்படின்றவங்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு நம்ம நல்லெண்ணெய், ஏன்னா சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நல்லெண்ணெய் எடுத்து அந்த எலுமிச்சை தோலில் அந்த மாதிரி தேவிக்கு தீபம் போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஏன் எலுமிச்சை இங்கே கொண்டு வரோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவாக அது வாத்தியார் சொன்ன விஷயந்தான். எலுமிச்சையில் இந்த மாதிரி அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காரு. விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பு எண்ணெய் அப்படிலாம் நிறைய. ஆனால் அது சன்னதியில் போய் போடணும், வாராகியோட சன்னதியில். பட் நம்ம வீட்டில், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாராலையும் கோயில்களுக்கு போக முடியுமான்னு தெரியல, வீட்டில் இருந்து பண்ணுறவா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதில் ஒரு பெரிய விஷயம், எலுமிச்சைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு பெரிய காரணம் ஒன்று உண்டு. இந்த பூரம் திருநக்ஷத்திரத்தோட கனி அது எலுமிச்சை. அதனால் நீங்கள் அந்த எலுமிச்சை யூஸ் பண்ணுறச்சு அந்த நட்சத்திரத்தோட அனுகிரகமும் கூடுதலாக உங்களுக்கு வரும். ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வாய்ப்பு இருப்பின் கொஞ்சம் கிழங்கு சம்மந்தப்பட்ட உணவுகள் ஏதேனும் தானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் பண்ணுங்க. மிகப்பெரிய அனுகிரகம், மிகப்பெரிய ரக்ஷை எதிர்காலத்தில். அதுவும் வர பங்குனியே ஒரு சில கிராசிங்லாம் இருக்குது, கிரகங்களோட கிராசிங்லாம். ஏன்னா எதையாவது ஒன்று சொல்கிறோம் வச்சிங்களேன், அதையே போட்டு உழைப்பெண்டு இருந்து கவலைப்பட்டுலாம் இருக்க வேண்டாம். நமக்கு முன்கூட்டியே வாத்தியார் அருளியே இந்த மாதிரி ரக்ஷை பூஜைகளெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணுவோம். அதோட பலன்கள் நிச்சயமாக நமக்கும் உண்டு, நம்ம குடும்பத்துக்கு உண்டு, குறிப்பாக நம்ம தேசத்துக்கும் உண்டு. ஓம்.